Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, பொங்கலுக்கு மட்டும் இல்லாம சப்பாத்தி பூரிக்கு கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான இந்த சட்னியை நான் சொல்ற இதே அளவுகளில் சமைச்சு சாப்பிடுங்க. வேற லெவல் டேஸ்ட்டுங்க. இப்போ இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடி கனமான ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் தான் வைக்கணும்னு இல்லை, வேறு எந்த பேனாக இருந்தாலும் பரவாயில்ல. அதில் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதில் காஞ்ச மிளகாய் நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 9-10 காஞ்ச மிளகாய் இருக்கும் சேர்த்துருக்கேன். இந்த சட்னியை 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அதாவது வேறு எந்த வெரைட்டியும் இல்லை, இந்த சட்னி மட்டும் தான் செய்ய போகிறீங்க இட்லிக்கு அப்படிங்கிற பட்சத்தில் 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இதுலேயே 2 கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கும்பொழுது அதில் கல் ஓடெல்லாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. குறைவான தீயில் இந்த மிளகாயையும் இந்த புளியையும் வறுத்தெடுத்துக்கோங்க. கலர் மாறக்கூடாது. ஆனால் மிளகாய் முன்னாடி நம்ம சேர்த்ததுக்கும் இப்போவோ எப்படி பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது போல் நமக்கு மிளகாயோட அந்த பச்சை மணம் மாறி மிளகாய் பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்ல குறைவான தீயில வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின மிளகாய் புளியை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே வதக்கி சேர்க்குற பொருள் நல்லா ஆறின பிறகு தான் மிக்சி ஜாரில் சேர்க்கணும். இதனோட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். தூளுப்பாக இருந்தாலும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதில் தேங்காய் துருவலாக இருந்தாலும் சரி, இல்லை தேங்காவை இது போல் கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, அரை மூடி அளவுக்கு சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு அரைச்ச பிறகு இது போல் நமக்கு கிடைக்கும். இதில் 2 கைப்பிடி அளவு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு உடச்ச கடலை சேர்த்துக்கலாம். எந்த அளவு வேர்க்கடலை எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவு உடச்ச கடலை எடுக்கணும். இதுதான் ஒரு கரெக்டான அளவு. இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். மைய அரைச்சிட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம ஏற்கனவே புளி, மிளகாய், தேங்காய் எல்லாம் அரைச்சோம். அதை அரைச்ச பிறகு தான் நம்ம இதில் உடச்ச கடலையும் வேர்க்கடலையும் சேர்க்கணும். இது போல் ஒரு பதத்தில் அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஏற்கனவே மிளகாயும் புளியும் நம்ம வறுத்தோம் இல்லைங்களா, அதே கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுட்டு அது சூடேறின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரியட்டும். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு தான் அடுத்த பொருள் நம்ம சேர்க்கணும். எப்பொழுதுமே எண்ணெய் சூடேறின பிறகு கடுகு சீரகம் சேருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உடச்ச உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். 2 இனுக்கு கருவேப்பிலை இலைகள் இதில் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், நீல மிளகாய் அப்படிங்கிறதுனால கிள்ளி சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக சேர்க்குற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. சின்ன சின்ன சைஸில் இருக்க குண்டு மிளகாயாக இருந்தாலுமே தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். தாளிக்கும் பொழுது மிளகாய் சேர்க்கறதுனால ஒரு வாசனை நல்லாயிருக்கும். நம்ம சர்வ் பண்ணும் போதும் மேலே தாளிப்பு இருக்கும் போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாமே நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ இந்த தாளிப்பு எடுத்து சட்னியில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, கம்ம கம்மன்னு ஒரு சூப்பரான வேர்க்கடலை உடச்சக்கடலை சேர்த்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி தண்ணியாக செஞ்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த சட்னியை வடை, போண்டா, பஜ்ஜி கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோட நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.